தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் மாவட்ட செயலாளர், சமூக ஆர்வலர், திராவிட கட்சிகள் வழியில், அண்ணா வழியில் தொடர்ந்து அந்த கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு டிஆர்ஆர் செங்கோட்டுவன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சமகால அரசியல் நிகழ்வுகள், புதிய கட்சிகளின் வருகை, நாட்டின் பொருளாதார நிலை, இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியவை, செய்ய தவறியவை இவை உள்ளிட்ட நிறைய ஆழமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போது 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கிவிட்டதை நம்ம பார்க்குறோம். முன்னதாக பீகார் அரசியல் களம் சூடுபிடித்து வருவதை நம்ம பார்க்குறோம். 2 கருத்துகள் முன்வைக்கப்படுது பீகார் தேர்தலை முன்னிட்டு. ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரளவுக்கு இடப்பகிர்வெல்லாம் சரி செஞ்சு அவங்க ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் இந்திய கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் இடம் பகிர்வில் நிறைய சிக்கல்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 12 தொகுதிகளில் அந்த கூட்டணிக்குள்ளே எதிராக இருப்பதை கூட நம்ம போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அங்கு நிலவதை நம்ம பார்க்குறோம். இதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திய கூட்டணி சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, அதுதான் தோல்விக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதிலும் இந்த கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள். பீகார் தேர்தல் நிலவரம் எப்படி பார்க்கலாம் இல்லையா? இறுதி கட்டத்தில் ஒரு சமரசத்தை எட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இன்றைய ஒன்றிய அரசால் சாதாரண எளிய மக்கள், நடுத்தர மக்கள் எவ்வாறெல்லாம் பாதித்திருக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். அவர்கள் என்னுடைய வேண்டுகோள் கூட ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மேலும் இன்றைக்கு வரை ஒரு வெளிப்படைத்தன்மை ஆளும் அரசிடமோ தேர்தல் ஆணையத்திடமோ இல்லை. இது நாட்டுக்கு கேடு. எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க? வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு எந்த வகையில் சொல்கிறீங்க? ஒரு எதிர்கட்சி தான் கேட்டு பதில் கிடைக்கலன்னா அதை நான் உச்சநீதிமன்றத்தை போய் கேட்குறோம். உச்சநீதிமன்றம் போய் தேர்தல் ஆணையத்தை போய் திருப்பி முறையீடுன்னு போய் அங்கே போய் கேளுங்கன்னு போய் கேட்டால், சார் எனக்கு நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்கன்னா நான் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போனோன்னா அவர் அங்கேயே போய் பாரு அப்படின்னா, ஏற்கனவே அவர் சொன்ன பதில் எனக்கு சரியில்லைன்றதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்களும் அங்கே போய் பாருன்னு சொல்கிற போது இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக சொல்கிறேன். அப்போது அங்கே போய் பாருங்கன்னு சொன்னால், அப்போ உச்சநீதிமன்றம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கேள்வியாக இருக்கு. இன்னும் அதாவது சமூக நீதி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அளவில், சமூக நீதி நீதிமன்றத்தின் அளவில், மத்திய அரசு அதிகாரிகள் மட்டத்தில் எல்லா மாநிலத்திலும், தமிழ்நாடு, கேரளாவை மற்ற மாநிலத்தில் சமூக நீதி என்றைக்கு தழைக்கிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 1989 பஞ்சாபில் இந்த இப்போ இது சொல்கிறாங்களே, எலக்ட்ரானிக் ஒரு பொருள் செய்கிறதுக்காக ஒரு வந்தாங்க. அதை கூட குஜராத்துக்கு எடுத்து போயிட்டாங்க, டாடா இன்ஸ்டியூட். அந்த பொருள் 1989 பஞ்சாபில் செய்தாங்க. 87 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி.
அந்த பொருள் நல்லபடியாக உருவாக்கியிருந்த கம்பெனி, அதாவது இன்னைக்கு வந்து அது நல்ல பேர் என்னென்னா, இப்போ சமீபத்தில் குஜராத்துக்கு நகர்ந்தது கூகுள் தொடர்பான நிறுவனம். ஒரு இல்லை கூகுளில் ஒரு டிவைஸ் ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக, அந்த டிவைஸு வந்து அந்த ஃபேக்ட்ரி ஒரு இடத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சால் அது ஷார்ட் சர்க்யூட்டு. ஆனால் ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரியே பற்றி எரியுதுன்னா ஷார்ட் சர்க்யூட்டே இல்லை. ஓகே. ஆக இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை இந்திய நாட்டில் உள்ள சில ஆளுமைகளோ, அதாவது நம்ம நாட்டில் வெளிநாட்டிலேருந்து இப்போ யாரோ ஒருத்தர் 4 பேர் வந்து தாக்கிறதுக்கு புல்வாமா தாக்குதல் அதெல்லாம் சொல்கிறீங்க. நம்ம ஊரில் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, ஒரு ஆக்கப்பூர்வமான அதாவது புத்தாக்க ஒரு சிந்தனை உள்ள ஒரு தொழிற்சாலை ஒன்று உருவாகுது. அந்த புத்தாக்க தொழிற்சாலை உருவாகும்போது அந்த தொழிற்சாலை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு அது அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்ம ஆளுமை எங்கே? அந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். ஆக புதிய சிந்தனைகளை கொண்டு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இடத்துல இல்லை. அதனால் நமக்கு வந்து அந்த பின்னடைவை சந்திச்சிருக்கோம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி பீகாரோட தேர்தல் தொடர்பாக நான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ சரியான ஒரு ஒருங்கிணைப்பு உள்ள கூட்டணி இல்லை, அது கடைசியில் நீங்கள் செட்டில் ஒன்று ஆகும்னு சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த பீகார் தேர்தல் முக்கியத்துவம் பெறுதா பார்க்குறீங்க? அதாங்க முதல்ல தேர்தல் ஆணையத்துடைய அதாவது ராவணன் ஆள்றானா தேர்தல் ஆணையத்துக்கு தேவையில்லாத விஷயம். இந்த நாடுக்கு முன்னுக்கு வரணும். அதாவது நம்ம வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி தொடர்பாக பீகாரில் அந்த கணக்கெடுப்பு நடந்தபோது நிறைய விமர்சனங்கள் முன்வைத்தது பிரதான எதிர்கட்சி. இன்னும் அது சரியாக ராகுல் காந்தி நிறைய குற்றச்சாட்டை முன்வைத்தார். தேர்தல் ஆணையம் விளக்கத்தை கொடுத்துச்சு. அப்புறமா தொடர்பாக பார்க்கும்போது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க, போகிற போக்கில் நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அது அப்படியே நிற்குது. அது ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே இந்த தேர்தல் ஏதோ சில நிறுவனங்கள்கிட்ட தேர்தல் பத்திரம் வாங்கினாங்களே, அதுக்கும் பூர்வாங்கமான தகவல் ஸ்டேட் பேங்க் கொடுக்கல. அப்படியே எதிர்கட்சியில் விட்டுருச்சே. அப்படி நீங்கள் சார்ஜ் வைக்கிறதா இருந்தால் சார், எதிர்கட்சி விடணும் இல்லை சார். அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த விஷயத்தை சொல்லிட்டோம். சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம். சட்டத்தை நெறிப்படுத்துவது உச்சநீதிமன்றம். ஒன்றும் ஆளுநருக்கு 4 தடவை இது கொடுத்தாங்க. இன்னும் ஆளுநர் அதே தவறு தானே செஞ்சுன்னு இருக்கார். அப்போது உச்சநீதிமன்றம் பெரிதா, நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் பெரிதா, நியமன பதவி பெரிதா? இப்பேற்பட்ட நிலைமையில தான் இன்றைய ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு இருக்குது. எல்லா விஷயத்திலையும் ஒன்றிய அரசோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்திற்காக நான் புரிஞ்சுக்கிறேன். இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கும் அல்லவா? அப்போ எதிர்கட்சியும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துது அப்படின்னா உடனே அடுத்த நிகழ்வு நோக்கி நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா ஒரு விவகாரமே இது பிரச்சனையோடவே போகிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு, உச்சநீதிமன்றத்தின் மீதான இந்த விமர்சனங்கள் எல்லாமே அப்போ இப்படி கடந்து போயிட்டே இருந்தால் இது 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 எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமிர்தா சென் ஒரு கருத்து சொன்னார். இந்த கடந்துனே போகிறதுக்கு காரணம், இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி அடையாததுக்கு காரணமே ஆதிக்க வர்க்கம்தான், பெரியாருடைய சித்தாந்தம் தான். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அமிர்தா சென் புத்தகத்தை படித்த பிறகு அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறேன். 2 மாநிலத்தை தவிர மற்ற எந்த மாநிலத்திலும் இந்த சமூக நீதி இல்லை. 20 விழுக்காடு வடநாட்டு பிரதிநிதிகள், 50 விழுக்காடு அரச பதவி வகிக்கிறாங்க. அவர்கள் அறிவில் திறந்தவர்கள்,
அறிவில் தேர்ந்தவர்கள் ஏன் அரசு பதவி மட்டும் விரும்புகிறாங்க? இங்கே நம்ம நிலைமை இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்ய, இன்றைக்கு இன்றைய நிலையில் கூட இங்கே ஓரளவு அது மாறுபட்டிருக்கும். இன்றைக்கு வந்து சூத்திரர்கள் ஆண்ட பகுதி தமிழ்நாடு. 50 ஆண்டு காலம் சூத்திரர்கள் ஆண்ட பகுதி இது தமிழ்நாடு. அன்றைக்கு இது வற்றாத ஜீவநதி இல்லாத நாடு. தமிழ்நாடு வற்றாத ஜீவநதி இல்லாத நாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கல்வியில் எல்லா துறையிலும் நம்ம மேம்பட்டிருக்கோம். அதில் யாரால் மறுப்பு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் 5 வயசு பையனுக்கு என்ன தேவை, 10 வயசு பையனுக்கு என்ன தேவை, 15 வயசு பையனுக்கு என்ன தேவை, அப்படி அறிஞ்சு காரியம் மாற்றினா இந்த நாடு முன்னுக்கு வரும். அப்படி நடக்கலன்றீங்களா? அது தமிழ்நாட்டில் நடக்குது. வேறு எந்த மாநிலங்களும் நடக்கலன்றீங்க? தமிழ்நாட்டில், கேரளாவில் நடக்குது. மற்ற மாநிலங்களில் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமூக நீதி அந்தஸ்துன்றது யாரோ மேல்தட்டு மக்கள் மட்டும் பலரை கட்டமைத்துக் கொள்கிற சூழல் தான் இருக்குது. அறிவியல் சிந்தனை யார்கிட்ட வேணால் வரும். அறிவியல் சிந்தனை யார்கிட்டனா வரும். ஒரு காலத்தில் ஆதிக்க சக்திகளோடு தான் அறிவு இருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு படிப்பே வராதுன்னு சொன்னாங்க. எனக்கு மயில்சாமி அண்ணாதுரை 70 நாடுகள் வந்து நிலவில் நீரில்னு சொன்னபோது அவர் வந்து தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு தான் நிலவில் நீர் இருக்குதுன்னு சொன்னார். அப்போது இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. A1 டெக்னாலஜி என்பதை விட மனித சிந்தனை மிகப்பெரிய அளப்பரியது. அந்த அளப்பரிய சிந்தனையை ஆளுமைப்படுத்தக்கூடிய இடத்தில் வடநாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் இல்லை. நான் யாராவது ஒருத்தர் மேலுக்கு வந்தால் அவன் காணாமல் போடுவான். அந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்குது. இந்த ஆதிக்க வர்க்கம் தான் அங்கே ஆளுமைப்படுத்தி அவங்களே மேன்மைப்படுத்தி கொள்ள தான் இந்தி மொழி என்று சொல்லி திரிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தி மொழியால் படித்து சாதித்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன? மொழிக் கொள்கையை பற்றி விவகாரமே இல்லை. இவங்க பீகார் வந்து இந்த நிலைப்பாட்டுக்கு இருந்தது. பீகாருக்கு அன்றைக்கு 1960 பீகாரும் தமிழ்நாடும் ஒரே பொருளாதார மட்டத்தில் ஒரே இடத்துல இருந்தோம். நாம் இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். அண்மையில் கூட இது பொம்பையில் ஒரு காவல்துறை அதிகாரியாக கமிஷனாக போட்டிருக்காங்க, தமிழர். அவர் போன பிறகு தான் 97லேருந்து 24 வரையும் துப்பாக்கி எடுத்து சுடுகிற வேலை இல்லை. இல்லைன்னா பெரு வியாபாரிகள் மொத்த பேர் சுட்டு கொண்ட நிலைமை தான் இருந்தது. தாவூத் இப்ராஹிம் அந்த நிலைமை தான் இருந்தது. இந்த நிலைமையை அவரே அன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அவருடைய ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார். 25 தான் ஏதோ ஒரு மர்டர் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஆக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாகட்டும், எந்த பிரச்சனையிலையும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுனால தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட நிலைமைகள் இல்லை. சொல்ல போகிறதுங்களா? இது ஒன்று. 2வது விஷயம், குஜராத் போயிருந்தேன். குஜராத்தில் வந்து அந்த அமுல் பால் பண்ணை, அந்த டைமண்ட், செயற்கை வைரம், இயற்கை வைரம் எல்லாத்தையும் அந்த தொழிற்சாலை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் 7வது படித்தவங்க தான் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அவருடைய வேலை செய்வதற்காக ஆட்கள் தேவை. அவங்க கல்வி அந்த அளவுக்கு கல்வி பெற்றிருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த சித்தாந்தம் அவங்களுடைய சிந்தையில் இருக்குது. அதுதான் நான் அந்த புதிய வழி கல்விக் கொள்கையில் 3வது 5வதுலாம் தேர்வு எழுத சொல்லி இந்த சித்தாந்தங்கள் வெளியாகுது. அப்புறம் அந்த நிறுவனத்தில் உள்ளே போய் பார்க்கும்போது
31 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய எந்திரத்தை சுவிட்சர்லாந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது மாதிரி அமுல் நிறுவனத்துக்கு போகும்போது ஜெர்மனிலேருந்து தானியங்கி இயந்திரங்களை கொண்டு வந்து வாங்கி வந்து வச்சுருக்காங்க. அண்ணா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, தம்பி எல்லாம் மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச எந்திரங்களை பயன்படுத்தி நாம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டோமான்னு. கோயம்புத்தூரில் நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. நான் உண்மையிலே பெருமைப்படுறேன், வரவேற்கிறேன். அது மாதிரி பஞ்சாப்லேயும் அந்த சில நடவடிக்கைகள் இருக்கும், குஜராத்லேயும் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஆனால் பெரிய எந்திரங்கள் காலத்துக்கு ஏற்ப இப்போது சோலார் பேனல் போடணும், சிப்பு தயாரிக்கணும், தெரியாது. ஏன் தெரியாது? என்ன பிரச்சனை? என்ன தடை நமக்குன்னு கேட்குறேன். நீங்கள் குஜராத்தில் சார், நீங்கள் அமூலில் வந்து சுவிட்சர்லாந்து ஒரு இயந்திரம் வாங்குகிறார்கள், அதை செய்கிறார்கள்னா இங்கே தமிழ்நாட்டில் செய்வது என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்களும் செய்யலாமே. இல்லை இங்கே நீங்கள் ஆவியனுக்கு அப்படி நவீன தொழில்நுட்பத்தை என்ன தடை என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இங்கேயும் எல்லா இடத்துலையும் எந்திரம் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். நான் இங்கே இல்லை. சமீபத்தில் மத்திய அரசு தற்சார்பு கொள்கையை பெருசாக பேசுதே. இப்போ தற்சார்பு கொள்கையை பேசுகின்ற விஷயத்துக்கு நீங்கள் வரணுன்னா முதல்ல கல்வி வேணும். இல்லையா? அதான் இருக்கே. என்ன எங்கே? வடநாட்டில் இல்லை. வடநாட்டில் இல்லைங்க. என்ன காரணம்னா, அவன் வெறும் இந்தி, அதாவது இந்தி மொழி மட்டும் அவங்கள ஒரு மொழி மட்டும் கொள்கையாக தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கு அடிமை வேலை செய்வதற்கு ஆள் வேணும். அதுதான் புதிய மொழிக் கொள்கையாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 3வது வகுப்பு தேர்வு, 5வது வகுப்பு தேர்வுலாம். இங்கே வந்து இதனால் எத்தனை தாய்மொழி அழிஞ்சுதுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானி, போஜ்பூரி, முகிந்தா, அப்புறம் மைதிலி, ராஜ்பாஷா, அது மாதிரி ஏகப்பட்ட மொழி அறிஞ்சிருக்கு. அவ்வளோ மொழி மராட்டி மொழி கூட அழிவு நோக்கி போயிருக்கு. இன்றைக்கு தான் கர்நாடகாவுக்கு சொர்ணம் வந்திருக்கு. தமிழ்நாடு ஏன் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது, நம்ம கொண்டு வராது எவ்வளோன்னு சொல்லி இந்தி ஆதிக்கத்தினுடைய விளைவு. எனக்கு இந்தி மொழி தான் தெரியும், நீ அதுதான் பேசுகிறோன்றாங்க. எங்கே? கர்நாடகாவில். அப்போ தான் அவனுக்கு சொர்ணம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரலையோ? வரணும். ஆச்சுங்களா? ஒன்று. அதே மாதிரி நான் என்ன சொல்ல, மொழி ஆளுமை இல்லை, அறிவியல் ஆளுமை வேணும் சார். நான் அதாவது திருப்பூர்லேருந்து 2வது படித்தேன். இப்போ தான் நீங்கள் மயில்சாமி அண்ணாதுரை தான் உதாரணத்துக்கு சொன்னீங்க. திருப்பூரில் 2வது படித்தவன். பின்னலடை இந்த இடத்துல ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த சிக்கலை தவிர்க்கணும்னா, அந்த ஜப்பான்லேருந்து வந்து அந்த மிஷினரி வந்து திருப்பி பார்க்குறவரையும் அதுக்கு நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங் பண்ணி விட்டாங்க அது சரி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் கூட. அவன் என்ன பண்ணான், நுணுக்கமாக தெரிஞ்சு அவனே கையில் ஒரு எந்திரத்தை செய்து, அந்த சிக்கல் ஏற்பட்டால் 1 மணி நேரம் பிரேக் டவுன் ஆகிடும். என்டையர் டீம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன ஒர்க்கு. அந்த 1 மணி நேரத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எந்திரத்தை செஞ்சு அட்டாச் பண்ணான். அதுலேருந்து அந்த பிரேக் டவுன் ஆகலை. ஒரு கம்பெனிக்காரன் கேட்டு அப்புறம் ஊரில் இருக்க எல்லாம் அத்தனை செயல்படும் பார்த்த பிறகு இது மாதிரி செய்கிறாங்க தமிழ்நாட்டுன்னு சொல்லி ஜப்பான்காரன் இங்கே வந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு தமிழை கற்றுக்குன்னு போனான். அவனோட தொழில்நுட்பத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு போனான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்கில் லேபர் வந்து நம்மிடம் இருந்தால் நாம் உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். தற்சார்பு கொள்கை என்பது இந்த விஷயத்துக்கு நீங்கள் 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க. உங்களுடைய மக்கள் அனைவரும் இங்கே வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கான். உங்கள் மக்கள் ஏன்டா வெளியே போகிறான், அவனுக்கு உள்நாட்டில் வேலை கொடுக்கணும் என்ற எண்ணம் வரல உங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் +2 வரையும் படித்தோம், கல்லூரி படிச்சிட்டோம். ஒரு கட்டத்தில் பிஇ படித்த நிறைய படித்த பேருக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் பிள்ளைங்களே பிகாம் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு
ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் படித்த பிள்ளைங்க சும்மா இருக்குதுன்னு சொல்லி யாரும் பன்னாட்டு முதலீட்டை கொண்டு வர முடியலை. குறிப்பாக நான் அதிமுக குரூப்பில் அம்மையார் இருக்கும்போதும் சரி, அண்ணன் இருக்கும்போதும் சரி, அவங்க அவ்வளோ பெரிய முதலீடு 33,000 60,000 மொத்தம் தான், அவ்வளோதான். அது வந்து நடைமுறைக்கு வந்தது. அவங்க சொன்னது வேறு, நடைமுறைக்கு வந்தது வேறு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இவ்வளவு 10 லட்சத்துக்கு மேலே முதலீடு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 60-70% அதுக்கு உண்டான நடைமுறை சாத்தியக்கூறுகளை உருவாக்கும்போது படித்த பிள்ளைங்களுக்கு வேலை விடும். அப்போ தான் அவனுடைய விஷயத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னும் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னா ஆய்வு மேற்கொள்ளணும். அன்றைக்குத்தான் புத்தாக்க சிந்தனை. இந்த ஐஐடியை பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் யார், நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. இன்வால்மெண்ட் முதல்ல ஈடுபாடு வேணும் ஒரு செயலில். அடுத்து இன்னோவேஷன், புத்தாக்க சிந்தனை. இப்போ 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய விஷயத்தை அரை மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். 4 பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அது விலை குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி இது வந்து இது எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கூட்டு முயற்சி வேணும், டீம் ஒர்க். ஸ்டீவ் ஜாப்னு சொல்லி ஆப்பிள் நிறுவன அதிபர் கூட்டு முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு சொன்னான். ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் நிறுவன அதிபர் கூட்டு முயற்சி தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், நான் தான் முதலாளின்னு சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டில் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் நம்முடைய நாட்டினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கணுன்ற விஷயத்துக்கு, அந்த சித்தாந்தத்துக்கு வரல. நாடு முன்னேறணும் பேசுகிறாங்க, தப்பு இல்லை. தமிழ்நாடா நாங்கள் இது கல்விக்கு நிதி தர மாட்டோம், இதுக்கு நிதி தர மாட்டோம் இப்படின்னு சொல்லி இப்படி போனால் மாற்றாந்தாய் மனப்போக்காக இருந்தால் எப்படி உருப்பிடுவோம்? நமக்குள் பாகுபாடு இல்லாமல், நமக்குள்ள வேறுபாடு இல்லாமல், நீ நல்லது செய்றியா நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் நல்லது செய்கிறேன்னா நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ 2 பேரும் கலந்து பேசும்போது, அதாவது ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட போய் ஒரு கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவனை போய் அவருடைய நண்பர் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், தம்பி உங்கள் கையில் ₹1 இருக்குது, என் கையில் ₹1 இருக்குது, பேக்கெட்டில் இருக்க துட்டு விட்டுடு, நான் ₹1 தரேன், நீ ₹1 தா, உன் கையில் எவ்வளோ காசு இருக்குன்னார். ₹1 தான் இருக்குன்னு. நான் ஒரு செய்தி சொல்கிறேன், நீ ஒரு செய்தி சொல்லு, உங்கள்கிட்ட எத்தனை செய்தி இருக்குன்னாரு. 2 செய்தி இருக்குன்னா. அது மாதிரி தான் கலந்துரையாடல் என்பது 2 செய்திக்கு ஒப்பானது. இந்த விஷயம் நம்ம ஒன்றிய அரசில் இருக்க யார்கிட்டையும் அந்த தகுதியும் திறமையும் இல்லை. வள்ளுவன் சொல்லுவான், ஆற்றின் ஒழுக்கின் அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் மேன்மை உடைத்துன்னு. இல்லற வாழ்க்கையில் நெறி தவறாத ஒருவனுக்கு ஒருத்தி இருக்கிற நெறியோடு வாழும்போது அவர்களை விட மேம்பட்டவன் யாரும் இல்லை. யாருன்னா துறவரம் இருக்கணும்னு யாரும் மேம்பட்டவன் இல்லைன்றான். ஏன்னா இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர அனுபவிக்க தெரிந்தவன் இல்லறத்தான். இந்த தற்சார்பு பொருளாதாரம் குறித்து பேசியிருந்தோம், அது நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். தற்சார்பு பொருளாதாரம் மேம்படணும்னா வடநாட்டில் கல்வி வேண்டும். அது ஆங்கில கல்வி கண்டிப்பாக வேணும். ஏன்னா காந்திய குஜராத்தில் இப்போ அண்மையில் ஒரு பாடத்திட்டத்தை சேர்த்துருக்காங்க. காந்தி தற்கொலை செய்து கொண்டது எப்படி? காந்தியை சுட்டு கொண்டதில்லை. இதில் எங்கடி தற்சார்பு பொருளாதாரம் வந்துடும்? கீழடியே ஆதரிக்க உங்களால் முடியாது, அடுத்தவருக்கு பெருமை சேர்க்கை கூடாது, பெருமை மொத்தம் உங்களையே சாரணும். அப்படி இருக்கும்போது எப்படி தற்சார்பு பொருளாதாரம் வரும்? அடுத்தவன் பேச்சை கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இல்லை, எப்படி நடக்கும்?
கீழடியும் பார்க்க மாட்டீங்க. அதை விட ஒரு பெரிய வேடிக்கை, ஈரடியில் இருக்க குரலில் இருக்க நிறைய பொது நூலில் தேசிய நூலை அறிவிக்கிறதுக்கும் உங்களுக்கு மேன்மை வராது. சரி, எந்த மாநில மொழி சமஸ்கிருதம்? அதாவது வள்ளுவர் சொல்லுவான், சென்ற இடத்தெல்லாம் செலவிடா தீதொறி நன்றியின் பால் உய்ப்பதறிவு. நாட்டு மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மேன்மையுறணுமா, உன் மொழியை அறியணுமா? எந்த மாநிலத்துடைய மொழி சமஸ்கிருதம், அதுக்கு 2500 கோடி நீ செலவு பண்ணா எதுக்கு? யாருக்காக பண்ணுறீங்க? அதில் யார் வாழ்க்கையில் இருக்கு? இந்த நாள் உலகத்திலேயே அதிக வறுமையில் இருக்கிற நாட்டில் 164வது இடத்துல நம்ம இருக்கிறோம். பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கிறோம் போனவரன்னு சொல்லி நம்ம பீத்திக்கிறோம். அதுதான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அண்ணாந்து பார்க்குற மாளிகை கட்டி அதன் அருகிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகு என்று பேருமிட்டால் அது ஊரு சிறுக்கு, இந்த சாமி சிறுக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடு. எல்லா காலகட்டங்களும் இருந்தது தானே, இப்போது தான் நடைபெற்றது அல்லவே. அது இல்லை, கடந்து விட்டோம். அது இல்லை, அதில் இருந்ததுன்றது விஷயம். குஜராத்தை பொறுத்த வரையும் பெருமுதலாளிகள் இருக்காங்க, பெருமுதலாளிகள் இருக்காங்க. ஆனால் சிறு முதலாளிகள் அற்று போயிருக்காங்க. இப்போது நம்ம மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்திய தேசியத்தை பற்றி குஜராத் பற்றி பேசுகிறீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பேசும்போது தமிழ்நாட்டில் சமச்சீராக அனைவருக்கும் சமமான கல்வி, தரமான மருத்துவம் எல்லாமே சமூக நீதிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் அதனால் அப்படி ஏற்றுக்கிறேன். உணர்றீங்களா? சரி, நான் அப்படி உணரல, நீங்கள் அப்படி உணர்றீங்களா? ஒரு நிமிஷம், அது உண்மை. தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு, மற்ற மாநில எந்த சிக்கலுமே இல்லை அப்படி அப்படின்னு நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஒரு நிமிஷம், அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அங்கே நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்னா, இல்லை, ஒரு சில குறைபாடுகள் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஒரு சில குறைபாடு. அந்த ஒரு சில குறைபாடுகள் நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்க சார். மற்றெல்லாம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைவடைஞ்சிச்சு. ஏன்னா 1000 பேருக்கு 250 பேர், அந்த 1000 பேருக்கு 4 டாக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. இது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு அமிதா சென்னே சொல்கிறார், நான் சொல்லலை, ஒரு பொருளாதார அறிஞர் சொல்கிறார், பொருளாதார நோபல் பரிசு பெற்றவர். அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை மட்டும் ஒழுங்காக விட்டுருந்தா, தனிநாடாக இருந்தால் உலக வல்லரசு ஒன்றா இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு சொல்கிறார். அதுக்கு ஒவ்வொரு குறியீடையும் எடுத்து சொல்கிறார். ஒரு பிறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, 17 பேர் தான் குழந்தைகளில் நம்முடைய இதில் இறக்கிறோம். இந்தியாவுடைய ஆவரேஜ் 34. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது. நான் இன்னும் கேட்டிங்கன்னா 50,000 பேருக்கு மேலே அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரே பீகாரெல்லாம் கிடையாது. 50,000 பேருக்கு மேலேயே பிரைமரி ஹெல்த் சென்டர் கிடையாது. ஏன் மகாராஷ்டிராவில் அதிகபட்ச வருமானம் உள்ள நாட்டில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் பெட்டு கூட எடுத்துக்கூடாது கடைசியில் வில்லேஜில். இது அவர் பதிவு, என்னுடைய பதிவு இல்லை. அதே மாதிரி இன்னும் கேட்டிங்கன்னா, கரும்பு தோட்டத்தை ஒரு சில இடத்துங்களில் கூலிக்கு ஆள் கிடையாது. 823 இளம்பெண்களுக்கு கர்ப்பிணி பையை எடுத்திருக்காங்க. கர்ப்பிணி பையை எடுத்திருக்காங்க. காரணம்னா அவங்க அந்த இருந்ததுன்னா ரெகுலராக வேலைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி. அது மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் கேட்டால், பெண்களை திருமணத்துக்கு பண்ண பிறகு பிற ஆண்களுக்கு லீஸுக்கு விட்றாங்க. இதெல்லாம் நடக்குதாங்க. இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் கிட்னியை திருடுறாங்களே சார். ஒரு நிமிஷம், அது யாரும் இல்லை, கிட்னி திருட்டு நடந்திருக்கேன். உண்மை, நான் இல்லை சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. யாரோ ஒரு செயல்பாட்டை பெரிதுபடுத்த முடியாது. அது அங்கே பொது நிகழ்வாக இருக்குது. நான் சிபிஐ போகும்போது இந்த அரசாங்கம் வேணான்னு மேல்முறையீடு போகுது. ஏன் இல்லை சிபிஐ போகிற ஒரு நிமிஷம், நீங்கள் சாதாரண மக்களோட சிறுநீர் திருட்டை வந்து நீங்கள் எங்கோ நடைபெறும், அது பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து எழுதி வராங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு மூலையில் நடந்த சார் ஒரு சம்பவமாக அதை கடந்து போகிறீங்களே, சரியா? இல்லை இல்லை ஒரு நிமிஷம், எந்த குறையாக இருந்தாலும் திருத்தி கொள்ள வேண்டியது அரசுடைய கடமை. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நம்ம வந்து நான் 98 வாங்கிட்டேன்,
ஏன் 100 வாங்கலை அப்படின்னா அந்த 2 விழுக்காடு இருக்கிற இழப்பீடை திருத்த வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குது. எப்போ திருத்த போகிறாங்கன்னு இல்லை 2 விழுக்காடு இருக்கணும். ஆனால் அங்கே 50 விழுக்காடே இல்லையே. அந்த விஷயத்தையும் சொல்லணும். அந்த மாநிலத்து ரிசோர்ஸ் வேறு. நம்ம இல்ல. முதலிடத்திற்கு வர வேண்டிய மாநிலமே இப்படி இருக்குதேன்னு வருத்தப்படுறாங்க. இல்லை அப்படி இல்லைங்க. முதல்ல நம்மளுடைய ரிசோர்ஸு நீங்க தான் அடிக்கடி குறிப்பிட்டீங்க. நீங்க பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் குறிப்பிடுவது வந்து தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருந்தால் உலகின் வல்லரசாக ஆகியிருக்கும்னா நம்ம கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ அதை வந்து ரிசோர்ஸ் இல்லை. நம்ம வந்து பீகாரோட நம்ம உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட வேண்டிய விஷயமே இல்லையே. என்ன ரிசோர்ஸ் நம்ம இல்லை நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸ்? அப்போ நம்ம எப்படி இப்போ அமர்த்தியா சென் எப்படி நம்மளை குறிப்பிடுறாரு? ஒரு நிமிஷம். அமர்த்தியா சென் எப்படி கொடுப்பாருன்னா சமூக நீதி அடிப்படையிலும் மருத்துவ சேவை என்ற அடிப்படையிலும் ஒவ்வொரு கல்வித்துறை அடிப்படையிலும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார். 1 2 சொல்லலை. கல்வி இன்னைக்கு உயர்கல்வியில் 51 விழுக்காடு உயர்கல்வி பெற்றிருக்கோம். இதுக்கு காரணம் 1968 அண்ணா அதுக்குண்டான சித்தாந்தத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நம்ம உள்துறை அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், நிறைய முஸ்லீம்லாம் வராங்க அப்படின்னு. ஏன் வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, நீங்கள் வளமாக இருந்து நான் வளம் தேடி வருவதற்கு யாராவது உள்ளே வந்தால் வருவான். நாமே வளம் இல்லை, வெளியிலேருந்து எப்படி உள்ளே வருவான்? சார் நான் கொஞ்சம் வளமாக இருந்தேன்னா அவன் பக்கத்தில் இருக்கிற நாட்களும் உள்ளே வருவான். நம்மளே வளம் இல்லை, எப்படி வருவான்? எனக்கு புரியல. எதையாவது ஒன்று நம்ம சொல்லிக்கினே நம்ம பொழுது ஓட்டணும்னு அர்த்தமாக இல்லைல்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வடநாட்டில் இருக்குது, இப்போ இங்கே வராங்க. எதுக்கு வராங்க? வேலை இருக்குன்னு தானே வராங்க. அந்த வருமானம் இங்கே வேலை இருக்குதுன்னு வராங்க இல்லையா? தப்பு இல்லை, வர்றதை பற்றி நான் தப்பு சொல்லலை. சில பேர் நம்ம ஆளுக்கு வரல சார், நம்ம ஆள் படிச்சுட்டான், ஒயிட் கலர் ஆகிறன்ற நிலைமைக்கு வந்துட்டான், அவன் வந்து அடுத்த அது நாமளும் அந்த சில விஷயத்தை எடுத்து செய்கிறன்ற விஷயத்துக்கு நம்ம ஆளாகணும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி காரணத்தை காட்டுறது அர்த்தம் இல்லை. அண்மையில நம்ம உள்துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆங்கிலத்தை அறவே நாங்கள் அகற்றுவோன்னாரு. அகற்றுங்க. தென் மாநிலம் ஏன் வாழ்கிறது? வட மாநிலத்தில் நீங்கள் 70 ஆண்டு காலமாக அதாவது காங்கிரஸ்லேயும் அந்த ஆதிக்க சக்திகள் இருந்தது, பிஜேபிலையும் அந்த ஆதிக்க சக்திகள் இருக்குது. அந்த ஆதிக்க சக்திகளுடைய செயல்பாட்டால் வட மாநிலங்கள் என்ன வளர்ச்சி பெற்றது? நீங்கள் வற்றாத ஜீவநதி வச்சுருக்கீங்க. அடுத்த கட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு செல்ல யார் தடுக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, குஜராத்துக்கு வர்கீஸ் குரியன் ஒருத்தன் போகலாம் அப்படின்னா 60,000 கோடி முதலீடு வந்து அந்த அமுல் நிறுவனத்துக்கு கிடையாது. அவனுடைய உழைப்பு அளப்பரியது. சொல்ல போகிறீங்களா? அவனுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஃபாதர் ஆஃப் த அமுல்னு சொல்லி அங்கே இருக்கவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சொல்கிறான். அந்த அளவுக்கு நான் அப்போது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உள்நாட்டு பொருளாதார வளர்ணுன்னு கேள்வி கேட்குறீங்களே, அந்த குஜராத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் இன்னொரு சம்பவத்தையும் ஒப்பிட்டுக்கு நான் கூப்பிட்றேன், கேட்குறேன். வர்கீஸ் குரியன் வந்து சென்னை பிரசிடென்சியில் படிக்கிறாரு. டாடா இன்ஸ்டியூட்டில் போய் படித்து முதல் மாணவனாக வராரு. மேல் படிப்புக்கு அரசாங்கம் அனுப்புறதுக்கு அவள் போய் கேட்கும்போது, உனக்கு ஸ்காலர்ஷிப் கேட்கும்போது காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம், பட் ஆனால் நீங்கள் வந்து 5 வருஷம் வந்து அரசாங்கத்துக்காக உழைக்கணுன்றாங்க. ஒரு சாதாரண கல்வி படிப்பு செலவுக்காக நீங்கள் இங்கே வந்து உழைக்கணும்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லை. 26 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிங்களே, எந்த கார்ப்பரேட் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறதா உங்கள்கிட்ட ஒப்புதல் கொடுத்தாங்க? எப்படி தள்ளுபடி பண்ணீங்க? இதை கேட்க வேண்டியது யார்? இதை கேட்க வேண்டியது யார் இல்லை, ஒவ்வொரு குடிமகனும்.
எப்படி? அதனால தான் நம்ம இல்லை ஒவ்வொரு குடிமகனும் ஒரு சொல்லுங்க, நான் என்ன கேட்குறேன், அதனால மக்கள் பிரதிநிதிகள் நீங்களும் நானும் கேட்க முடியாது, இல்லை நேரடியா கேட்க அதில் முடியாது. யார் சார் ஒரு நிமிஷம் செய்திகளாக பதிவு செய்ய முடியும், சார், ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை அது அடுத்த நீங்க விஷயத்தை தனியார் அடுத்த விஷயத்தை நிறுவனத்துக்கு சொல்கிறேன். ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க, இல்ல, இல்ல ஒரு நீங்க தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க, இல்லை அது நாடாளுமன்றத்தில் சரி, கேட்க அது மக்கள் பிரதிநிதிகள் ஏன் கேட்கல? இல்லை ஒரு சொல்லுங்க, பிரைம் மினிஸ்டர் ஃபண்டை சார் வெளிப்படைத்தன்மை இல்ல இல்லை சார், இதெல்லாம் யார் சார் கேட்கறது? சார், யாரும் இல்லை, எல்லாரும் கேட்குறோம். ஒரு நிமிஷம் கேளுங்க, வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு நிமிஷம் கேளுங்க, முதல்ல வெளிப்படைத்தன்மை இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு ஏன் நீங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி விளக்கம் சொல்ல மாட்டேன்றீங்க சார்? நீங்கள் நாட்டுடைய மன்னன் சொல்லுங்க சார். யூ ஆர் நாட் எ கிங் சார். சார் சொல்லணும் சார். சார் யூ ஆர் ஆர்டினரி பர்சன். ஆஃப் கோர்ஸ் சார், அதை யார் சார் you are ordinary கேட்கறது? person. சரிப்படுத்துறது யூ ஆர் ஆர்டினரி பர்சன். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதே கதையே பேசிட்டு இருப்பாங்களான்னு அதுக்கு அடுத்து இந்த 26 லட்சம் கோடி எவருக்கு தள்ளுபடி பண்ணீங்களோ அவன்லாம் ஒரு உங்களுக்கு நிதி தருவான் அந்த ஃபண்டுக்கு, அதுக்கும் விளக்கம் தர மாட்டீங்க. நீதிமன்ற உச்ச நீதிமன்ற மூலமாக தர மாட்டீங்க. அப்போ எப்படி இந்த நாடு விளங்கும்? சரி, அடுத்த விஷயத்தை கேட்குறேன். அண்ணா ஒரு விஷயத்தை சொல்லுவார், நாட்டு மக்கள்கிட்ட வரி போகிறத விட எங்கெங்கே நமக்கு வரி வருவாய் வரணுன்றது விஷயத்தை ஆய்வு செய்தால் சரியாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த வரிச்சுமையை போகக்கூடாது. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 480 ரூபா விற்ற சிலிண்டர் 1080 ரூபா, இப்போ 880 ரூபான்னு பண்ணியிருக்காங்க, 200 ரூபா குறைச்சிருக்காங்க தேர்தலுக்காக. அதுக்காக சிலிண்டர் தூக்கின்னு நாடகம் நடத்துனீங்களே. 1,76,00,000 ரூபாய் ராஜா அவருடைய 2G ஸ்பெக்ட்ரத்துக்கு ஊழல் பற்றி பேசுகிறீங்களே. இந்த 5 லட்சம் கோடி எஸ்பி அமைப்பில் இருக்க ஒரு பிராமன் லேடி பண்ணியிருக்காங்க. ஏன் வெளியே பேச மறுக்கிறாங்க? சார், குற்றவாளி நானாக இருந்தாலும் குற்றம் தான். நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா வழியில் சொல்கிறீங்க. அண்ணா வழியில் ஆட்சி நடத்துவதாக சொல்லி கொண்டிருக்கும் கட்சிகள் இந்த தீபாவளிக்கு மது விற்பனை 789 கோடி. ஒரு நிமிஷம் கேளுங்க, பேசிட்டீங்களா? அடுத்த மது குறித்து அண்ணாவின் நிலைப்பாடு என்ன? ஒரு நிமிஷம் கேளுங்க, தப்பு இல்லை. இந்த ஆட்சியாளர்களின் நிலைப்பாடு என்ன? முடிஞ்சு போச்சா? இந்த ஆட்சியாளர் நிலைப்பாடு சொல்லிட்டீங்களா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த விஷயத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த மது விஷயத்தில் ஒரு விஷயத்தை எல்லாரும் இந்த ஆட்சியை குறை சொல்கிறீங்க. இந்த முறையே சொல்ல சார். இல்லை ஒரு தப்பு இல்லை, நியாயமான விஷயம். அண்ணாவின் பார்வை என்ன சார்? இல்லை ஒரு விஷயம், நீங்கள் நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்கிறேன். பதில் சொல்ல கடமைப்பட்டவன். இந்த மது விஷயத்தில் மதுவை கலைஞர் கொண்டு வந்து மூடிவிட்டார். தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். தெரியும் சார். திருப்பி ஆரம்பிச்சது யார்? சரி, திருப்பி மூட வேண்டியதானே சார்? திருப்பி ஆரம்பிச்சது யார்? அதிமுக சார். அதிமுக. சரி, யார் எடுத்தாந்தது? சரி, தொடர்ந்தது யார் சார்? இல்லை இல்லை, அது யார் எடுத்தாந்தது? எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர். சரி, சரியா? சரி. அதை வந்து அரசுக்கு நிறுவனம் தான் விற்கணும்னு சொல்லி ஆணை போட்டது யார்? யாருக்கு போட்டது? அதிமுக. அதிமுக. யார் போட்டது? ஜெயலலிதா. சரி சார், இத்தனை விஷயம் கேள்வியை கேட்டீங்களே. இன்னைக்கு கேட்ட கேள்வி அதில் அண்ணா வழியில் ஆட்சி செய்வதாக சொல்லிருக்கக்கூடிய 2 கட்சிகள் சொல்லிட்டேனே. நான் திமுக மட்டுமே ஃப்ரேம் பண்ணலையே. ஆனா அதிமுக சொல்ல, இந்த அரசாங்கம் தான் முந்தைய தேர்தலுக்கு நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்களே சார். ஆனால் ஒரு விஷயம் கேளுங்க, நாங்கள் எம்ஜிஆர் கூப்பிட்டு, எங்கள் அப்பா எதிர்கட்சி எம்எல்ஏ, எம்ஜிஆர் ஆளுங்கட்சி முதலமைச்சர், நீங்களாம் கட்சிக்கு வச்சவங்க 2 கடை தரேன், பிராண்டி கடை லைசன்ஸ் கடைன்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்கிறார். எங்கள் அப்பா சொல்கிறார் வீட்டில் வந்து, எங்கள் ஆஃபீஸில். எங்கள் அண்ணன் போய் கேட்டு கொச்சாச்சடிக்கும் சித்தார்பாட்டிக்கும் ஒரு கடைக்கு 950 ரூபா கட்டுற 3 நாள் எங்கள் அப்பா சாப்பிடல. எங்கள் அப்பா ஃப்ரெண்டுங்களை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணோம். கட்சியில் பண்ணால் ஊர் குடும்பம் கொண்டு நம்ம வாழணுமான்னு சொல்லி முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் அந்த செலானை கீழ்ச்சி போட்டு அந்த தொழிலுக்கு போகிறதில்லன்ற விஷயத்துக்கு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அந்த பயணத்தில் பயணிக்கிறோம். ஆனால் இது நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது சரியா சரியில்லையான்ற விவாதத்துக்கு கேட்குற அத்தனை பேருக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன். நான் 78 ஒரு அடிதடி கேஸில் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனாக இருந்தாலும் நான் சிறைக்கு போனேன். நாள் எனக்கு டீ வருது காலையில் 6 மணிக்கு.
நம்ம எம்எல்ஏ புள்ள பொழுது அதுக்காக டீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள் தான் தெரியும் என் கூட இருக்க சாராய வியாபாரி அவருக்காக வந்தது அந்த டீ. அதனால் எனக்கு அது கிடச்சிது. இது சிறையில் நடந்த விஷயம் ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பா எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கும்போது ஏரி காவாலே சாராயம் காசுவாங்க எங்கள் கழனிக்கு போகிற வழியில். எங்கள் அப்பா காலையில் கழனிக்கு போகிறான்னு பார்க்கும்போது பெரிய ஆளுங்க இருக்க மாட்டாங்க, பொடி பசங்க இருப்பானுங்க. இது உங்களுக்கு தடுக்க முடியாது. நல்ல அதிகாரியை ஒருத்தர் யாருன்னா போட்டோம் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் சாராயம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா, அந்த அதிகாரி வீட்டுக்கு போகிறதுலேருந்து வெளியே வர்றது போலீஸ் துறையிலேருந்து சம்மந்தப்பட்ட வியாபாரிக்க பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான். ஒவ்வொரு துறையிலையும் 2 வகைப்பாடு இருக்குது. 2 பேர் இருக்கான். நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். நல்லவன் நல்லது செய்ய நினச்சா அவனை செய்ய விடாது, கெட்டதுக்கு இந்த டீம் கெடுக்கும். இந்த நிலையில் சாராயத்தை தடுக்கவே முடியல எம்ஜிஆரால். அதனால தான் கொண்டு வந்தார். நடந்த உண்மை இது. சொல்ல போகிறீங்களா? இப்படி உள்ளே போச்சுன்னா சாராயம் ஊரில் காசப்பட்டாங்க, டேங்கர் வேண்டில் பேக்கெட் சாராயம் வரும் ஊருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்தது. இதை பார்த்துட்டு எவனா அங்கே இங்கே செத்து போய் விவகாரம் பண்ணி இதுக்கு ஊருக்கு பதில் சொல்கிறத விட திறந்தே விட்டலான்னு கடைசி முடிவுக்கு எம்ஜிஆர் வரார். நான் யாரையும் குறை சொல்லலை. சொல்ல போகிறீங்களா? இதுதான் நடைமுறைக்கு உள்ளே இருக்க விஷயம். இது நான் அரசு பள்ளியை உருவாக்கி நடத்துகிறேன். அதில் என்ன பாதிப்பு இருக்குதுன்ற விஷயத்தை உருவாக்கி நடத்துகிறேன். நான் நடத்தலை, நான் பக்கபலமாக இருக்கேன். அந்த பக்கபலமாக இருக்கிற அந்த அரசு பள்ளியில் என்ன பாதிப்பு, சிங்கிள் பேரண்ட்டுடைய நிலைமை என்னான்ற விஷயம் எனக்கு தெரியும். அது அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி ஏது மேம்போக்கா நாங்கள் மாங்காய் பிடிச்சதை வாய் பிடிச்சதுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்னையை பொறுத்த வரையும் சாராயத்தை தடுக்கிறன்றது உண்மை. ஆனால் இன்றைய வசதி படைத்தவர்கள் அத்தனை பேரும் நல்ல ஒரு பெரிய பார்ட்டி, காக்டைல்ஸ் பார்ட்டி நடக்கும்போது அதில் நம்முடைய பிள்ளைகள் மேலமைப்புக்கு போகிற, அதாவது அந்த சிஓ லெவலில் மேனேஜர் லெவலில் போகும்போது அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸுக்கு பேசுகிறதுக்கு இது ஒரு செயல்பாடாக அமைஞ்சு போச்சு. சொல்ல போகிறதுங்களா? இந்த காக்டைல் பார்ட்டி அந்த விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும்போது எனக்கு ஏன் இல்லை என்ற நிலைப்பாடு இன்னொரு பக்கம் கீழே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அது சரியா சரியில்லையான்னு வாதாட நான் வரல. சரியில்லை தான். அது எப்படி சரி செய்யலான்றதுக்கு வழி தேடணுமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கோணில் கட்டி நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம் இல்லை. நான் என்னை பொறுத்த வரையும் குறை சொல்வதை விட வழி காணலாம். இப்போது நம்ம 26 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப களம் சூடுபிடித்திருப்பதை பார்க்குறோம். புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தோட வருகை, அந்த கரூர் சம்பவம், அதன் பிறகு அரசியல் நகர்வுகள், விமர்சன கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அடுத்து வர இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ விழுக்காடு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு ஏழ்மை இருக்குது. இதை விரட்டுறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? அல்லது தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன? இதை பற்றி சிந்தனை உங்களுக்கு வேணும். சினிமாவில் 4 பேர் நம்ம அடிக்கிறது போகிறது உங்களுக்கு பெரும் கூட்டம் கூடுது, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய இவ்வளோ வேலை வாய்ப்பு, இவ்வளோ தேவைகள் இன்னும் இருக்குது. 60 ஆண்டுகளை கடந்து இந்த 2 கட்சி ஆட்சியில் இப்போ தமிழகத்தில் இது முழுமையெல்லாம் பண்ண முடியல, அப்படி புரிஞ்சுக்கலாமா? முழுமையில் இல்லைங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணால் தமிழ்நாட்டுக்கு பன்னாட்டு முதலீட்டுக்கு கொண்டு வந்தால் நோவாத நோன்பு இருக்கிறாங்க. இங்கேருந்து மத்திய அரசு சில மானியங்கள் கொடுத்து இந்த அரசு 21 தேர்தல் வாக்குறுதியை 5 லட்சம் இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை தருவேன்னு தமிழ்நாடு அரசு திமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லிச்சு சார். உண்மைதாங்க. அங்கே 50,000 கூட நீங்கள் வேலை வாய்ப்பை தரலன்னு
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சார் குற்றச்சாட்டை ஒரு ஒரு முன்வைக்கிறார். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் அப்போ கேளுங்க. இன்னமும் 5 லட்சம் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த நொடி, அதை சரி செய்ய முடியல சார். அதெல்லாம் ஆண்ட கொண்டிருக்கின்ற கட்சிகளால் சரி செய்ய முடியவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? புதிய வருகையான விஜயை நோக்கி இவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு கேட்குறீங்க. ஆண்ட கட்சிகளுக்கே திட்டம் இல்லையா இல்லை அவர் கேட்கவே மாட்டீங்க. இல்லை அவர் இருக்கும்போது என்ன முதலீடு கொண்டு வந்தார்? நீ இன்னும் குறை சொல்கிறல்ல, நீ ஆண்டல்ல 7.5 வருஷம், நீங்கள் எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தேன்னு சொல்றாரு சார். சரி இல்லை நீங்க சார் ஒரு நிமிஷம், நாங்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி ஓரமாக நிற்கல. கண்டிப்பா நான் எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ எடுத்தாந்த சொல்றாரு சார். நான் என்ன சொல்றேன், கொண்டு வந்து சொல்கிறாரு சார். வள்ளுவன் நான் சொல்றான், தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கின்றான். உன் குற்றம் என்ன? 7.5 வருஷத்துல நீ எவ்வளோ எடுத்தாந்த சொல்லு. சரி, ஒழுங்கா எடுத்துட்டு வந்தா இவங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒழுங்கா இல்லைன்னு தானே சார் அவங்க வாய்ப்பு தராங்க மக்கள். நீங்க அவங்க ஏன் கொண்டு வரலன்னு சொல்றது எப்படி? நான் என்ன கேட்குறேன், அது இல்லை. நீங்க இவங்க எடுக்கிற முயற்சியில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு எடுக்கிற முயற்சியில் நான் யாருக்காக வாதாடல, நான் ஸ்டாலின் அண்ணங்களோட நான் வாதாடல, இந்த முதலமைச்சர் நான் வாதாடல. ஆனால் போய் செஞ்சு எடுத்தாடுறாங்க. இங்கேருந்து செய்தி எடுத்தாந்தா நீங்கள் குஜராத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து போனீங்களா இல்லையா? எதுக்கு இங்கே கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியை ஏன் எடுத்து போனீங்க? காரணம், எந்த சமூகத்திலையும் ரைட்ஸ் இருந்தால் புதிய தொழில் முனைவர் வரமாட்டான். 50% மத்திய அரசு மானியம், 20 அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம், இது ரெண்டுத்தையும் கொடுத்து தானே நாங்கள் இட்டு போனீங்க. அப்போ அவன் முதலீடு என்ன? அப்போது இப்போ கூட ஒரு இது வருது, அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த முதலீடும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கவே. நீங்கள் வந்து ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே, நான் முதலமைச்சர் பிரேசில் இங்கிலாந்து போயிட்டு பெரும் முதலீடுகளை கொண்டு வந்தாரு, ஏன் தரமாட்டாருன்னு சொல்றீங்க? இல்லை உடிச்சுக்கிறேங்க, கொண்டு வந்தது அவரையே சொல்றாரு. ஏன் இது எப்படி பாகிஸ்தான் பிரிச்சாங்க இப்போ கொடுத்தாங்களே? இப்போ அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலே $5 ட்ரில்லியன் வந்து பாரத பிரதமர் என்னுடைய எய்முன்னு சொன்னார். நல்ல விஷயம், இது வரவேற்க தகுந்த விஷயம். $1 ட்ரில்லியன் ஒரே ஒரு முதலமைச்சர் சொன்னது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மட்டும்தான். நீ அரவணைக்கணுமா? நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீ அரவணைக்கணுமா? தேவையில்லாத உன் ஆளுநரை விட்டு எப்போ பார்த்தாலும் சார் ஒன்றும் இல்லை சார், சித்த வைத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. ஏன் தூங்குது? ஏங்க தூங்குது? ஆளுநருக்குன்னா வேற. சித்த வைத்தியன்றதை பற்றி அவருக்கு தெரியுமா சார்? திருக்குறளுக்கு அவர் விளக்கம் சொல்கிறாரு. ஒரே வார்த்தை, வள்ளுவனே கோவப்பட்டான், யாரையும் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னான். அவனே 402வது குறளில் பெரிய அளவுக்கு கோவப்பட்டான். அதுக்கு ஒப்பானவர் ஆளுநர். நல்லது சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்க மிக்க நன்றி.